ட்ரெண்டிங் இன்விசிபிள் செயின் இன்னைக்கு இந்த லோட்டஸ் பேட்ச்ல தான் நம்ம மேக் பண்ண போறோம். இந்த லோட்டஸ் பேட்ச் எப்படி மேக் பண்றதுன்னு நான் லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐபின்ஸ் எடுத்துக்கோங்க. அது லோட்டஸோட சைஸ்க்கு மெஷர் பண்ணிட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி கட் பண்ண சைடுல வந்து லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் 3 பீசஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட லோட்டஸ் பேட்சோட பேக் சைடுல வந்துட்டு இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். B7000 கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டு இப்போ அதனால இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக அதுக்கு மேல ஒரு பீஸ் ஆஃப் வேக் ஷீட்டும் சேர்த்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 3 பீசஸ் ரெடி பண்ணிட்டு இப்போ இதை நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். இப்போ நான் லாரியல் பீட்ஸும் ஜம்ப் ரிங்ஸும் எடுத்துக்கிறேன். ஜம்ப் ரிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு லாரியல் பீட்ஸ் அதில் ஒன்னொன்னா போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 7 to 8 லாரியல் பீட்ஸ் போட்டிருக்கேன். இந்த லாரியல் பீட்ஸோடவே நம்மளோட பெண்டன்ட்டையும் போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம் ஜம்ப் ரிங்ஸை. இந்த ப்ராடக்ட் மேக் பண்றதுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே நம்மளோட வெப்சைட்லேயே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க நம்மளோட வெப்சைட் லிங்க் செக் பண்ணி பாருங்க. லிங்க் பயோல இருக்கு. இந்த மாதிரி எல்லா பீசஸுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு கியர் வயர் வந்து ஒரு 16 இன்ச் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கியர் லாக், ஒரு 4mm கிறிஸ்டல், 4mm பிந்தி பால், பெண்டன்ட், அகைன் 4mm பிந்தி பால், 4mm கிறிஸ்டல், ஒரு கியர் லாக். இது நல்லா மிடில் வச்சு ரெண்டு பக்கம் இருக்க கியர் லாக் வந்துட்டு லாக் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த 2 பெண்டன்ட்ஸுமே ஒரு 1 inch ஸ்பேஸ் விட்டு நம்ம போட்டு கியர் லாக் யூஸ் பண்ணி லாக் பண்ணி இப்போ 3 பெண்டன்ட்ஸுமே இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஹூக் போடுறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் செயின் வந்து கட் பண்ணிட்டு எஸ் ஹூக் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைட் கியர் லாக் ஆட் பண்ணி லூப் கிரியேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ அதில் வந்து எஸ் ஹூக் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இன்னொரு சைடில் கியர் லாக் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த செயினையும் போட்டுட்டு அதே மாதிரி லூப் கிரியேட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கிற கியர் ஒயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சூப்பரான அட்ஜஸ்டபிள் ஹூக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டைல் இன்விசிபிள் பெண்டன்ட் ரெடி. இப்போ இதை ஸ்டைல் பண்ணி பார்த்துடலாமா? இந்த இன்விசிபிள் செயினோ இல்லை இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.